ஹீரோவும் பூனை மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வரான். மெதுவா நடந்து இந்த பொம்பளை பக்கத்துல வந்து விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அந்த படத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறது நிஜமா இல்லையான்னு காமிங்க அப்படின்னு இந்த பொம்பளை கேட்க எல்லாத்தையும் அவுத்து குதிரை தம்பிய காமிக்கிறான். அதை பார்த்ததும் ஏதோ ஒரு பேய பார்த்த மாதிரி இந்த பொம்பளை அப்படியே மிரண்டு போறா. கோமால என்னடா இது, இதெல்லாம் என்னால வாங்க முடியாது அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மின்னல் வேகத்துல எடுத்து சொருகுறான். அந்த ஜன்னல்லையே தூக்கி உட்கார வச்சு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அசைய விடாம நல்லா கும்முன்னு போட்டு கும்மி எடுக்கிறான். என்னால முடியல எடுத்துருங்க அப்படின்னு அவ எவ்வளவு கத்தியும் கேட்காம அவன் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பாட்டுக்கு அடிச்சு அடிச்சு ஆழமா இறங்குறான். கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சு பாதி வண்டிய எப்படியோ ஷெட்டுக்குள்ள ஏத்திடுறான். அவளால இத வாங்க முடியலன்னு தெரிஞ்சதும் அவன் ஆயுதத்தை மெதுவா கிளுன்னு வெளியே எடுக்கிறான். வலியெல்லாம் மறுத்து போற ஒரு மர்மமான எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு விளையாட்ட திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. குதிரை தம்பின்றதால ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா சவாரி போற ஒரு மஜாவான விளையாட்டு. பாதி மட்டும் தான் உள்ள போகுது. அதுலயே பல இன்பத்தை அப்படியே வாரி வழங்குறான். இப்படி ஒரு பொருளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அன்பா கொடுக்கறத எல்லாத்தையும் நல்லா வாங்கிக்கிறான். அப்படி அவங்களோட மஜாவான பயணத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்து புது விளையாட்டுகளை விளையாடுறாங்க. அனகோண்டா மாதிரி இருக்கிற குதிரை பூலை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப மஜாவா இருக்கிறாங்க.